குவைத் உள்துறை அமைச்சகத்தின் முக்கிய செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் நடத்திய வளைகுடா கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற பஹ்ரைன் அணி. அடுத்து குவைத் ஜெயின் நெட்வொர்க் நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு. இதுபோல் குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் வெளிநாட்டவர்களின் வதிவிட உரிமை தொடர்பான சட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என்று குவைத் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் நடந்த வளைகுடா கால்பந்து 26வது போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பஹ்ரைன் அணி 2.1 என்ற கோல் கணக்கில் ஓமனை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. அடுத்த செய்தி, குவைத் தீயணைப்பு குழுக்கள் குவைத் தலைநகர் கவர்னேட்டில் உள்ள தேவாலயத்தில் ஏற்பட்ட தீயை வெற்றிகரமாக அணைத்தனர். இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் ஜெயின் நெட்வொர்க் நிறுவனம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குவைத்தில் உள்ள இணைய சேவைகள் தற்போது உலகளாவிய இணைய விற்பனை நிலையங்களுடன் நாட்டை இணைக்கும் கேபிள்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஏற்படக்கூடிய சிரமத்திற்கு வருந்துகிறோம் என்று கூறியுள்ளது. அத்துடன் இந்த தடையை கூடிய சீக்கிரம் சரி செய்து தடையில்லாத இணைய சேவையை வழங்குவோம் என்றும் தெரிவித்துள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.